வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இன்றைய வீடியோ பதிவின் மூலமாக இன்ஃபேச்சுவேஷன், லவ் அண்ட் லஸ்ட், இந்த இன்ஃபேச்சுவேஷன் சொல்லப்படுற ஒரு ஈர்ப்பு, மோகம், காதல் மற்றும் காமத்துக்கான வித்தியாசத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த பதிவு ஏன் முக்கியம், இது யாருக்காக அப்படின்னா டீனேஜில் இருக்கிறவங்களுக்கும் சரி, 18 இருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த 3 விஷயம் அவங்களுக்கு ஏற்படுறது ரொம்ப ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த 3 விஷயத்தையும் வித்தியாசத்தை, வேறுபாட்டை, டிஃப்ரென்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எதற்காக அப்படின்னா நமக்குள்ளே என்ன நடக்குது, நம்ம என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படிங்கிறத இவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம். அப்படிங்கிறதுனால இந்த பதிவை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். இப்போ அந்த இன்ஃபேச்சுவேஷன், லவ் அண்ட் லஸ்ட், இந்த 3க்குமான 4 முக்கியமான டிஃப்ரென்ஸை, வேறுபாடுகளை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது இன்ஃபேச்சுவேஷன். இந்த இன்ஃபேச்சுவேஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபேண்டசி அப்படின்னா, இப்போ நம்ம சினிமா படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். பாட்டு பாடிட்டு ஜாலியாக ஒரு பாட்டில் கூட வரும், நீ சிரிச்சா போதுமே, வேறு எதுவுமே வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கூட இருக்குது, தமிழ் பாட்டு. நல்லா யோசிச்சு பாருங்கள், ப்ராக்டிக்கலி சிரிச்சா மட்டும் போதுமா, வேறு எதுவுமே வேணாமா அப்படின்னா இல்லை, தாண்டி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி உண்மை இல்லாத ஒரு ஃபேண்டசியான விஷயத்தை நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நபர் மேலே ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுறது இன்ஃபேச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது காதல் அப்படிங்கிறது ஒரு உணர்ச்சி ரீதியான ஒரு நெருக்கம், ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்டிமேசி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஒரு மென்டல் இன்டிமேசி அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம், அல்லது 3மே இருக்கலாம். எஸ், காதல் அப்படிங்கும்போது அது எப்போவுமே எமோஷ்னலான ஒரு விஷயம். ரெண்டாவது இது சில நேரத்தில் ஸ்பிரிச்சுவலாகவோ ஒரு மென்டல் இன்டிமேசி, ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிறத உணர்வு ரீதியாக ஃபீல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணும். இது காதல். 3வது லஸ்ட், காமம் அப்படின்னு வரும்போது இது எப்போவுமே ஃபிசிக்கல் அண்ட் செக்ஸுவல் இன்டிமேசி தான் இருக்கும். அது உடல் ரீதியான, பாலுணர்வு ரீதியான, காமம் தொடர்பான விஷயங்களை மட்டும்தான் யோசிக்கிற மாதிரி, அது மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் ஈடுபடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். அடுத்தது 2வது இன்ஃபேச்சுவேஷன் அப்படின்னு வரும்போது அது டெம்பரவரி, அது தற்காலிகமானது, ரொம்ப மாதங்களுக்கு, ரொம்ப வருஷங்களுக்கெல்லாம் அது தொடராது. காதல் அப்படிங்கும்போது இது சில நேரத்தில் செக்ஷுவலாக இருக்கலாம், சில நேரத்தில் அதுக்கு பாலுணர்வு அல்லது காமத்துக்கு ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய, அல்லது அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வர்ற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கலாம் சில நேரத்தில். ஆனால் இந்த காமம், இந்த லஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போவுமே செக்ஷுவல் தான், எப்போவுமே பாலுணர்வு, உடல் உறவு, இது மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் மைண்டு போய்கிட்டே இருக்கும். இப்போ 3வது காரணத்தை பார்க்கலாம். இன்ஃபேச்சுவேஷன் அப்படிங்கிறது அன்சர்டனிட்டி அண்ட் ஒன்லி அட்மிரேஷன். ஒரு விஷயம், ஒரு நபர் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுது அப்படின்னா அவங்கள பற்றி முழுசாக எந்த ஒரு புரிதலும் இருக்காது. இந்த ரிலேஷன்ஷிப் தொடருமா தொடராதா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு அட்மிரேஷன் நடக்கும். ஸோ இவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறாங்க, நல்ல ஒரு பர்சனாலிட்டியோடு இருக்கிறாங்க, அல்லது இவங்க இந்த ஒரு கார், பைக், அல்லது இவங்க ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட் ஈர்ப்பு மட்டும்தான் இருக்கும். அந்த ஈர்ப்பு, அந்த அட்ராக்ஷன் அப்படிங்கிறது பெரும்பாலும் அவங்களுடைய வெளிப்புற தோற்றத்தை பார்த்து, அவங்க வச்சிருக்கிற பொருட்களை பார்த்து நமக்கு ஏற்படும். இது இன்ஃபேச்சுவேஷன். இப்போ லவ் அப்படின்னா உடல் உறவு, காமம், இந்த பாலுணர்வு அப்படிங்கிற விஷயம் இல்லாமையும் இந்த காதல் அப்படிங்கிறத உணர முடியும் அல்லது அனுபவிக்க முடியும். ஆனால் இதே லஸ்ட், காமம் அப்படின்னு வரும்போது அது காதல் இல்லாமையும் இதை அனுபவிக்க முடியும். இது 3வது வித்தியாசம். இப்போ 4வது வித்தியாசத்தை பார்க்கலாம். இன்ஃபேச்சுவேஷன் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் சைடை மட்டுமே பார்க்கும். ஸோ இவங்க அழகாக இருக்கிறாங்க, இவங்க பணம், கார், பைக் எல்லாம் வச்சுருக்கிறாங்க, இவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பர்ஃபெக்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இவங்க நல்லா பேசுகிறாங்க, நல்லா சிரிக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு அட்ராக்ஷன் சைடை, ஒரு பர்ஃபெக்ட் சைடை மட்டுமே பார்க்கும். எல்லாருமே எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்க முடியாது, இது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த இம்பர்ஃபெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஏற்றுக்க முடியாது, அல்லது அதை பார்க்காது, பர்ஃபெக்ட் சைடை மட்டுமே பார்க்கும். லவ் அப்படின்னு வரும்போது அது நம்முடைய லைஃப் கம்பேனியனாக ரெஸ்பெக்ட் பண்ணும். யார் மேலே அந்த ஒரு காதல் வருதோ அவங்கள இவங்க நம்ம வாழ்க்கையோட நம்ம கூடவே இருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும், இவங்க நம்ம லைஃப்பில் வந்தாங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நல்ல விதமாக அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஸோ லைஃப் கம்பேனியனாக பார்க்க வைக்கும், ரெஸ்பெக்ட் பண்ண வைக்கும்.
லஸ்ட் அப்படின்னு வரும்போது அது வந்து ஜஸ்ட் எதிரில் இருக்கக்கூடிய அல்லது யார் மேலே அந்த காமம் ஏற்படுதோ அவங்கள வந்து ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்க வைக்கும். அவங்கள வந்து அவங்களுடைய உடல் உறுப்புகளோ அல்லது அவங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள் இதை மட்டுமே வந்து பார்க்க வைக்கும். ஸோ இதுதான் வந்து மேஜரான இன்ஃபேச்சுவேஷன், லவ் அண்ட் லஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்போது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற தம்பி தங்கச்சி யாருக்காவது உங்களுக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஜஸ்ட் சிம்பிளாக எனக்கு பிடிச்ச அந்த நபர் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்கள நான் நினைக்கும் போது என்ன மாதிரியான விஷயங்களை நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் என்னுடைய ஞாபகத்துக்கு நினைவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை வந்து கேளுங்க. அந்த பதில் இன்ஃபேச்சுவேஷன்னு பார்த்து அந்த டிஃப்ரென்ஸ் கூட பொருந்துதா, காதல் அப்படிங்கிற விஷயத்தோட பொருந்துதா, அல்லது லஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தோட பொருந்துதா அப்படின்னு கம்பேர் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இன்வால்வ் ஆகிறீங்க அல்லது என்ன மாதிரியான விஷயத்தை நோக்கி போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.